ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம இந்த 2 பொம்மையை வந்து நம்ம எப்படி நல்லா ரெடி பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் காமிக்க போகிறேன். இது வந்து சஞ்சுவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் வந்து இந்த பொம்மை டெடி பியரு. இது வந்து 2009 வந்து அக்டோபர் 27 அன்னைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. இது இவ்வளோ நாளாக நான் அப்படியே வச்சுருந்தாங்க. அதோட வயிறாண்டை மட்டும் ஒரு ஹார்ட் மாதிரி இருந்தது, அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அது பார்க்குறதுக்கு பொம்மை நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம வீடெல்லாம் ஷிப் பண்ணதுனால சரி நம்ம இங்கே வந்துட்டு இப்போ ரேஷன் கடை சாரீ இருக்குது பாருங்கள், அதோட சாரீ வந்து நான் ஒன்றுத்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட ஓரங்கள் அந்த கரைகளை மட்டும் வச்சுருந்தேன். அந்த கரையை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன். நீட்டாக எடுத்து ரெண்டாக மடிச்சுட்டு அந்த கட் பண்ண பக்கம் வந்து கையில் கரெக்டாக பிடிச்சிட்டேன். மடிப்பு வந்து கொஞ்சம் சுற்றி வர பக்கமாக வச்சுக்கணும், பிசுறு தெரியாத பக்கமாக. உள் பக்கமாக வந்து மேலே போகணும். அது அப்படியே நம்ம ரிப்பன்லாம் நம்ம மடிப்பு பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் சுருக்க வச்சு 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 அப்படியே மடித்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தச்சுக்கிட்டேன். ஏன்னா விட்டோம்னா உருகிடும். அது மாதிரி தச்சுட்டு நிறைய நமக்கு எவ்வளோ பெரிய பூ வேணுமோ அவ்வளோ தொழுவுக்கு சுற்றி சுற்றி மடிச்சுக்கலாம். அப்படியே சும்மா லைட்டாக எடுத்து எடுத்து மடிச்சிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். அந்த பிசுறு இருக்கிற பக்கம் நம்ம கையில் பிடிக்கிற பக்கம் உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுக்கலாம். மேலே சுற்றி வர்றது மடிப்பு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ காமிக்கிற கிளிப்பிங் எல்லாமே சஞ்சுவோட ஃபஸ்ட்டு பர்த்டேயில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். இது வந்து சஞ்சு பர்த்டே அன்றைக்கி ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த அப்படியே நான் இவ்வளோ நாளாக நம்ம வீடு வந்து அங்கே ஷோகேஸ்லாம் இருந்ததுங்க. நம்ம இருந்த வீட்டில் திருவான்மூர்லேயே எனக்கு பிரச்சனை இல்லை, அழகாக வச்சுருந்தேன். இங்கே வந்து எனக்கு ஷோகேஸ் கிடையாது. சரி இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணுவோம், அவள் எடுத்து வச்சிடலாம். இப்போ இஹானா வேற வந்து கொஞ்சம் விளையாடுறா, அதனால் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதை அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு ஹெட் பேண்ட் ஒன்று இருந்தது, என் தங்கச்சி போனது. அது கொஞ்சம் லூஸாகவும் இருந்தது, அழகாக இருந்தது. அவள் லூஸாக இருக்கிறதுனால போடவே இல்லை. அதை எடுத்து சென்டராக ஒரு பட்டன் வைக்கலான்னு பார்த்தேன்னா சரி வேணான்ட்டு அந்த ஹெட் பேண்ட் எடுத்து அப்படியே பொம்மைக்கு எடுத்து அந்த வயிறாண்டை மாட்டிட்டாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் கழித்து எல்லாத்தையும் ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இது வந்து சஞ்சுவோட ஃபஸ்ட்டு பர்த்டே எடுத்த ஃபோட்டோ தான் பாருங்கள். எங்கள் அக்கா பொண்ணு எல்லா ஃபோட்டோலையும் இந்த பொம்மை வச்சுருப்பா. இது சஞ்சு பிறந்த அன்னைக்கு ஒரு 2 நாள் கழித்து அக்டோபர் 27 பிறந்தானா 30 அப்போ இந்த பொம்மை நம்ம வந்து பாரிஸில் என் தங்கச்சி வாங்கி கொடுத்தாங்க சஞ்சுக்காக. இது டெடி பியரை விட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவே நம்ம வீட்டில் இருக்குங்க. இது 2008லேயே நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு அக்டோபரில். இந்த பொம்மை வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. கழுத்தெல்லாம் மட்டும் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சி தொங்கிட்டு இருந்தது. நான் ஷோகேஸில் அதை அப்படியே பொம்மையை உட்கார வச்சுருந்தேன். சரி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அதெல்லாம் சரி பண்ண டைம் இல்லை. சரி நைட்டி போட்டுட்டு தான் இருக்கோம், வீடியோ போடலாமான்னு யோசனை பண்ணேன். சரி போட்டுருவோம், இதை நம்ம இந்த டைம் மிஸ் பண்ணால் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் நடந்தது, இந்த டைமில் மிஸ் பண்ணால் முடியாதுன்னு சொல்லி அந்த கழுத்தில் வந்து அந்த ஷர்ட்டு நல்லா இருக்க வச்சு தச்சிட்டேங்க. ஓரளவுக்கு நல்லா நின்றுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அங்கே காஞ்சிபுரத்துலேருந்து இந்த ஃபோட்டோவை நம்ம சென்னையில் தான் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடினோம் சஞ்சுக்கு. எங்கள் அக்கா பொண்ணு அங்கேருந்து வந்து பாருங்கள், கையில் எல்லா ஃபோட்டோலையும் அவள் கையில் தான் வச்சிட்ருப்பா. இன்னமும் அந்த பொம்மை அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. அதை மனசே வரல தூக்கி போட, அதனால தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் மெமரபுளாக இது மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாம், ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அதை பார்க்குறப்போ. சஞ்சு இந்த பொம்மைக்கு என்ன வயசாகுதுன்னா இப்போ 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. அந்த பொம்மையாவது வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் வந்தது. இது பிறந்தப்போ கிஃப்ட் வந்த இந்த பொம்மை. இந்த பொம்மையோட பேர் வந்து டிங்கு. பாருங்க, தச்சிட்டவனே செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் 16 வருஷமாக ஒரே ட்ரெஸ்ஸு தாங்க போட்டிருக்கு. ஒன்றும் பண்ண முடியல என்னால். அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே செட் ஆகலை, வேறு வாங்கி போடலான்னு பார்த்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனால லைக்காவது பண்ணுங்கள். தேங்க்யூ.